ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சில கேட்ட டிக்னாமெட்ரி கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சாம்பிளுக்கு ஒரு 5 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கண்டினியூன்னு சொல்லுங்க. நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டெய்லி சாயங்காலம் 7 o'clock நம்ம அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டிக்னாமெட்ரில பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல இருந்து நம்ம எப்படி கான்செப்ட் பில்ட் பண்ணலாம்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா find the value of the tan 72 degree, tan 27 degree, tan 72 அதே tan 27 எல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி தெரியுதா? அப்போ A B மாதிரி தான் இருக்கு கொடுத்துருக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரீரைட்லாம் எழுத வேணாம், டைரக்டா நம்ம சம்ல போயிடலாம். tan 72 டிகிரி நம்ம எழுதிக்கிட்டு இதை நம்ம உள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஒரே டேர்மா இருக்கனால நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம்னா tan 27 டிகிரி tan 27 டிகிரி இப்போ காமனா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், tan 72 டிகிரி வெளியே எடுத்துட்டா இங்க நம்ம எப்படி எழுதலாம், 1 மைனஸ் tan 27 டிகிரி எழுதலாமா, மைனஸ் tan 27 டிகிரி எழுதலாமா. ஓகே, அப்போ இது வரைக்கும் நமக்கு டவுட் இல்லை. நம்ம tan 70 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம், 45 27 எழுதலாமா. tan 45 டிகிரி பிளஸ் tan 27 டிகிரி 1 tan 27 டிகிரி நம்ம எழுதலாமா, மைனஸ் tan 27 டிகிரி. ஓகே, அப்போ நம்ம உள்ள இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா இது என்ன ஃபார்மேட் மாதிரி இருக்கு, tan a plus b மாதிரி இருக்கா. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், tan 45 டிகிரி plus tan 27 டிகிரி divided by 1 minus tan 45 டிகிரி tan 27 டிகிரி. இது அப்படி நம்ம ரீரைட் தான் எழுத போறோம். அப்போ நம்ம இதுக்கு ஒன்று கொடுத்தோம்னா என்ன ஆகும், 1 plus tan 27 டிகிரி ஆயிடும். கீழே என்ன ஆகும், 1 minus tan 27 டிகிரி ஆயிடும். 1 minus அப்படி நம்ம ரீரைட் தான் எழுதுறோம். இங்க இருக்கிறத நான் இங்க எடுத்து எழுதுறேன். ஓகே, இப்போ ஃபைனலா நம்ம பார்த்தா எப்படி இருக்குன்னா 1 plus tan 27 டிகிரி மைனஸ் tan 27 டிகிரி இருக்கும். அப்போ ஆன்சர் 1 ஆயிரும். இது கேன்சல் ஆயிரும். ஓகே, இதுதான் நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு இங்க அனுப்பியிருக்கேன். அப்போ ஃபைனல் ஆன்சர் 1. ஆன்சர் 1. இது CGL 25ல செப்டம்பர் 25 2024ல கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இந்த மாடல் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு நிறைய ஷார்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்கு, பட் நம்ம எப்பொழுதுமே ஒரு கான்செப்ட் வைஸ் கற்றுக்கிட்டாதான் லைஃப் டைம் நம்ம மைண்டில் நிற்கும். அதனால நம்ம கான்செப்ட் வைஸ் பார்ப்போம். சில சமக்கு நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். sin xும் cos x எப்போ சேமா இருக்கும், 45 டிகிரியா இருக்கும்போது தான் சேமா இருக்கும். ஓகே, இப்போ இதுல கேஸ் பார்த்தோம்னா நம்ம இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு 2 4 0 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 6 of f2 எடுத்துக்கலாம். 6 into sin p plus 2 x plus cos p plus 2 x. ஓகே, இப்போ நம்ம p ஓட வேல்யூ என்ன, 2. அப்போ அந்த 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. 6 into sin 4x plus cos 4x. x value 45 degree. sin x of cos x நம்மளுக்கு 45 degree என்னது, 1 by root 2. ஓகே, 6 இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண என்ன வரும், 6 into 1 by 4 plus 1 by 4 equal to அப்போ 6 into 1 by 2 சொல்லலாமா. ஓகே, இப்போ ஆன்சர் இதுக்கு 3. ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அது 3. அடுத்து நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கலாம், 4 அப்போ 4. அதே மாதிரி தான் நம்மளுக்கு p வேல்யூ இங்க 4. அப்போ 4 into sin 6x plus
cos 6x. அதே தான் sin 45 நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ 4 into sin, நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம், 1 by root 26 plus 1 by root 26. இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 2 into 3 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 4 into 1 by root 2, 2 into 3 பண்ணலாமா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா என்ன வரும், 1 by 2 வரும். அதை நம்ம கியூப் பண்ணோம்னா 1 by 8 வந்துடும். அப்போ 4 into 1 by 8 plus 1 by 8. ஆன்சர் போட்டோம்னா 1 by 14 is equal to 1. அப்போ நமக்கு 3, 4 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம இந்த 10க்கு கண்டுபிடிக்க போறோம். இது வந்து p வேல்யூ 0. அப்போ டைரக்டா நம்ம போட்டலாம் 10 2x plus cos squared x. நம்மளுக்கு தெரியும் sin squared plus cos squared is equal to 1. அப்போ ஆன்சர் என்ன, 10. அப்போ நம்மளுக்கு 3 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். 3 1 10. சப்ஸ்டிட் பண்ணுவோமா, 3 minus 1 plus 10. 3 minus 1 plus 10. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன, 12. ஆன்சர் 12. இது ஈஸியாக போகிற மெத்தட் இருக்கு. பட் நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஷார்ட்கட்ஸ் முக்கியம் தான். பட் இந்த மாதிரி சம்முக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி சில சம் ஆன்சர் வராமல் போயிடும். அதனால இந்த மாதிரி ஈஸியான சம்மை நீங்கள் கான்செப்ட் வைஸ்லேயே போடுங்க. ஓகே, அடுத்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் இது. நம்ம ஜஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷன் நாலேஜ் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் மேலே காசு வெளியே எடுத்துலாமா, காஸ் தீட்டா 3 cos ஸ்கொயர் தீட்டான்னு வருமா, ஏன்னா இங்கே காஸ் கியூப்னு இருக்கு, நம்ம ஒரு காஸ் தீட்டா வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே 2 வந்துடும். கீழே பார்த்தோம்னா sin தீட்டான்னு இருக்கும், 1 minus 3 sin ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம வச்சுக்கலாமா. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம கீழே இன்னொரு ஃபார்மட் நம்மளுக்கு தெரியும், sin ஸ்கொயர் theta is equal to, இங்கிட்டு இருக்க plus cos square theta அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும், 1 minus cos square theta வருமா. இதை எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம், cos theta 3 cos square theta 2 sin theta 1 minus 3 1 cos square theta நமக்கு தெரியுமா. ஓகே, இப்போ நம்ம சிம்பிள்ஸ் பண்ணிட்டோம்னா cos theta 3 cos square theta minus 2 divided by sin theta. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணா இங்க -3 இங்க +3 ஆயிரும். அப்போ இந்த -3 இதெல்லாம் போக நம்ம ஃபைனலா நம்ம என்ன கொண்டு வரலாம்னா 3 cos square theta -2. ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்றேன். 1 - 3 உள்ள நம்ம மல்டிப்ளை பண்றோம், 3 cos square theta மைனஸ் பிளஸ் ஆயிரும். இது ரெண்டுத்தையும் பண்ணா -2. இந்த ஃபார்மட் நம்ம எப்படி எழுதிக்கலாம், 3 cos square theta -2 எழுதலாமா. இதுதான் தூக்கி நான் இங்க போட்டிருக்கேன். அப்போ நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் நம்மளுக்கு என்ன, cos theta by sin theta. ஆன்சர் cot theta. ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மினிமம் வேல்யூ லீஸ்ட் வேல்யூ. மினிமம் வேல்யூனா a less than b. இது என்ன ஃபார்மட்ல இருக்கும்னா a sin square theta plus b cosecant square theta. அப்போ a greater than b. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னா b வந்து 4, a வந்து 5. அப்போ இதுதான். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா 2 root ab. 2 root a வந்து எவ்வளோ நம்மளுக்கு இங்க क्वेश्चन படி நம்ம பார்த்தோம்னா 4 into 5. இது நம்ம ரூட்டுக்கு வெளியே எடுத்தா ஓகே, ஏன்னா 16 25 இருக்குல்ல, நம்ம ரூட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம்னா 4 into 5 is equal to 40. அப்ப ஆன்சர் 40. அடுத்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். இது ரொம்ப பெருசா நிறைய பேர் இப்படிலாம் சால்வ் பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். இதுக்கு ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணலாம். எத்தனை ரூட் ஸ்கொயர் ரூட் இருக்கோ கொடுத்துருக்க நம்பரை அத்தனை ஸ்கொயர் ரூட்டால நம்ம டிவைட் பண்ணணும். இது என்னன்னு வச்சுக்கோங்க. n வந்து
நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ரூட். ஓகே, எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்கு? 3 இருக்கு. அப்போ 2 cos 8 theta divided by 2 cube. அப்போ 2 cube 2 cube கேன்சல் ஆச்சுன்னா 2 cos theta. இப்போ ஆன்சர் 2 cos theta. இப்போ உங்களுக்கு ஒரு சம் தரேன். இதோட ஆன்சர் ஹோம்ஒர்க் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சாம்பிள் கொஸ்டின் தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் நிறைய நம்ம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டினியூன்னு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி டெய்லி 7 o'clock ஆர் 7:30க்கு நம்ம இதை போஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனல்ல எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிஎஸ்ஏ, ஏசிஓ இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.